الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. இரண்டாவது சூர் ஊதப்பட்டு படைப்புகளெல்லாம் எழும்பி மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கிற நேரம். சூரியன் நம்முடைய தலைக்கு மேலே ஒரு ஜான் உயரத்தில் உட்கார்ந்துருக்கு. கடுமையான வெப்பம், சூடு. அந்த நேரத்தில் எல்லாருமே அந்த மைதானத்தை விட்டு ஓடணும்னு நினைப்பாங்க. எங்கேயாவது போய் நின்னா நல்லா இருக்குமே, கொஞ்சம் நிழல் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லா படைப்புகளும் நினைக்கிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த மஹ்ஷர் மைதானத்தை விட்டு நாம் ஒரு 8 எடுத்து வைக்கிறதா இருந்தால் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அந்த பதில் சொன்ன பின்னால் தான் அந்த இடத்த விட்டு நவள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல நமக்கு தரப்பட்ட வாழ்நாளை நாம் எப்படி செலவழித்தோம் அப்படின்னு சொல்லணும். ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கணும். அல்லாஹ்ட்ட 60 வருஷம் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வாழ்நாளை பற்றி முதல்ல சொல்லணும். ரெண்டாவது வாலிபத்தை பற்றி தனியாக சொல்லணும். அது ஒரு முக்கியமான பருவம் அப்படிங்கிறதுனால அதை பற்றி ரெண்டாவது சொல்லணும். மூணாவது பொருளை எப்படி சம்பாதித்தோம் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லணும். நாலாவது சம்பாதிச்ச பொருளை எப்படி செலவழித்தோம் அப்படின்னு சொல்லணும். இந்த 4 சொன்னாதான் அடுத்த 8 எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொருளை சம்பாதிக்கிற மாதிரி செலவழிக்கிறத பற்றியும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். பொருள் சம்பாதிக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்? எதில் போட்டால் சீக்கிரம் லாபம் கிடைக்கும்னு தான் நினைப்போம். திடீர்னு 1 லட்ச ரூபா போட்டால் மாதம் 10,000 ரூபா அது வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் 1 லட்ச ரூபா திரும்ப கூட வாங்கிக்கலான்னு சொன்னால் வீட்டை அடமானம் வச்சு கூட அதில் கொண்டு முதலீடு பண்ணிடுவோம். ஏன்னா நிறைய லாபம் கிடைக்கிது. அதுபோல் அதை விட ரொம்ப முக்கியம், செலவழிக்கும் போது எதில் செலவழித்தா நிறைய கிடைக்கும்னு யோசித்து செலவழிக்கணும். இது ஒன்று தான் இஸ்லாத்தினுடைய ஒரு உயரிய பண்பு. சும்மா செலவழிக்கக்கூடாது. எங்கே காசை போட்டால் நிறைய நன்மை கிடைக்குமோ அங்கே தூக்கி போடணும். அது புத்திசாலித்தனம் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நம்முடைய பெருமக்கள் செலவழிக்கும் போது எதில் போட்டால் நிறைய கிடைக்குங்கிறத யோசிச்சு செலவு பண்ணாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மர்சத் இப்னு அப்துல்லா அப்படிங்கிற ஒரு தாபியர் இமாம் அஹ்மத் தன்னுடைய முஸ்னதில் பதிவு பண்ணுறாங்க. சஹாபிகள்கிட்ட நிறைய பாடம் படித்த ஒரு மாணவர். அவங்க பள்ளிவாசலுக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு வரும்போது ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து வெளியே போகும்போது ஏழைங்களுடைய கையில் கொடுப்பாங்களாம். ஒரு நாள் வெங்காயத்தோடு வந்தாங்களாம். அந்த வெங்காயத்தை பாக்கெட்டில் போட்டுட்டு பள்ளிக்குள்ளே வந்துட்டாங்க. தொழுகையில் நிற்கும் போது அந்த வெங்காயம் வாடை வருதில்ல, பக்கத்தில் உள்ளவருக்கு அது ஒரு மாதிரி அருவருப்பாக போகுது. அப்போ அவர் கேட்டார், இந்த வெங்காயத்தை தூக்கிட்டு பள்ளிக்கு வந்திருக்கிறீங்களே, என்ன காரணம்? அதை பாக்கெட்டில் வேற போட்டிருக்கிறீங்க, அந்த வாடை உங்களுடைய ஆடையில எல்லாம் படதானே செய்யும். அந்த வெங்காயத்தை எடுத்தால் கூட ஆடையில் அந்த வாடை இருக்கும். அப்போ வெங்காயத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டாராம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், நான் சஹாபிகள்கிட்ட பாடம் படித்தேன். அப்படி பாடம் படிக்கும்போது ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸை எனக்கு அறிவிச்சாங்க. அந்த ஹதீஸை கேட்டதில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை நான் தர்மம் செஞ்சிருவேன். இன்னைக்கு வீட்டில் எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் இருந்துச்சு. எதையாவது ஒன்று தர்மம் செய்யணும்னு நினச்சேன், வீட்டில் தேடி பார்த்தேன், வெங்காயம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் இன்னைக்கு வெங்காயத்தை வெளியே போகும்போது யாருக்காவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன்னாங்களாம். அப்போ அவர் கேட்டாரா, அப்படி என்ன ஹதீஸை நீங்கள் கேட்டீங்க? அந்த ஹதீஸை கேட்டதில் இருந்து அமல் செய்கிறதா சொல்கிறீங்களா, என்ன ஹதீஸை கேட்டீங்கன்னாங்களாம். அப்போ அந்த மர்சத் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த சஹாபி எனக்கு சொன்னாங்க,
மறுமை நாளில் லில்லுல் முஃமினி யௌமல் கியாமத்தி சதக்கத்துஹு, மறுமையில் ஒரு மூமினுக்கு நிழல் வேணும்னா அந்த நிழலாக அவருடைய தர்மம் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கு மறுமையில் நிழல் வேணும், அதனால ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று யாருக்காவது கொடுத்துடணும். கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் டெய்லி வந்தேன், இன்னைக்கு ஒன்றும் இல்லை, வெங்காயம் மட்டும்தான் இருந்துச்சுன்னாங்க. இது அஹ்மத் ஷரீஃபில் வருது. நாம் என்ன விளங்கணும் அப்படின்னா, பெருசாக கொடுக்கறது தான் கொடுத்தல் என்பது அல்ல. சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்கிறோமா இல்லையா? யாருக்கு தேவையோ அவர் ஒரு தடுமாறி நிற்கிறார், ஒருத்தர் முடிவெடுக்க முடியாமல் திணறாரு, அவரை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுப்பது ஒரு தர்மம். வெறும் பாக்கெட்லேருந்து மணியை எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, ஒரு மூமினான மனுஷனை பார்த்து ஒரு தடவை நீ சிரிச்சின்னா அது ஒரு தர்மம்னாங்க. ரோட்டில் போகும்போது கிடக்கிற தொல்லை தருகிற பொருளை எடுத்து ஓரமாக போட்டின்னா அது ஒரு தர்மம்னாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? மறுமையில் நிழல் தேடி நாமெல்லாம் திணறுகிற போது நமக்கு நிழலாக தர்மம் வர வேண்டும். அந்த தர்மம் பொருள் உள்ளவர்களுக்கு பொருளாக வரும், பொருள் இல்லாதவர்களுக்கு சமூக சேவையாக வரும். அந்த சமூக சேவைங்கிறது அவருக்கு மறுமையில் நிழலா வந்து நிற்கும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு காரியம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அற்புதமான ஒரு சூஃபி, ஒரு செல்வந்தர், ஒரு முஹத்திஸ், ஹதீஸ் கல வல்லுனர். நிறைய அவரிடமிருந்து நிறைய செய்திகள் இந்த உம்மத்துக்கு சொல்லப்படும். அவர் துணி வியாபாரம் பண்ணுவாங்களாம். ஹோல்சேலில் துணி எடுத்து அதை துணியை ஆடைகளாக வடிவமைச்சு அதை கடைகளுக்கு கொண்டு போட்டு அதில் இருந்து வருமானம் பெறக்கூடிய ஒரு வியாபாரி. ஒரு தடவை கடைகளுக்கு ஜாமான் அனுப்புனார், சரக்கு அனுப்புனார். சரக்கை அனுப்பிக்கிட்டு இவர் பணத்தை வசூலிக்கிறதுக்காக போனார். ஒரு கடையில் போய் உட்காந்துக்கிட்டு கல்லால் உட்காந்துக்கிட்டு நான் அனுப்புன சரக்குக்கு பணம் எங்கேன்னு கேட்டார். அப்போ கடைக்காரர் சொன்னார், எப்போவுமே நல்லா தருவீங்களே, இந்த தடவை உங்களுடைய துணியில் குவாலிட்டி இல்லை, தரம் இல்லை, அதனால தரம் இல்லைன்னு சொன்ன உடனே இவர் தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிச்சிட்டார். பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர், பெரிய வியாபாரி. கடைக்காரருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன வேணான்னு சொன்னதுக்கு இந்த ஆள் அழுறாரு. ரொம்ப ஆறுதல் படுத்துறதுக்காக கடைக்காரர் சொன்னார், பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன், சும்மா தான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் சொன்ன, நான் எடுத்துக்கிறேன்னாரு. கல்லால் இருந்து முகத்தை தூக்கிட்டு இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஏய் நீ துணியை எடுக்கலைங்கிறதுக்காக நான் அழல, ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா, தரம் இல்லை, குவாலிட்டி இல்லை, தரம் இல்லை, அதனால நான் என்ன செய்கிறேன், வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்ன பார்த்தியா, நான் மறுமையினுடைய சிந்தனைக்கு வந்துருச்சு. நான் அல்லாஹ்ட்ட போய் நிற்கிறேன், அப்படி நிற்கும்போது என்னுடைய ஆமால் நாம பட்டோல வாசிக்கப்படுது. எல்லாத்தையும் கேட்ட அல்லாஹ் தரம் இல்லைங்கிறான், குவாலிட்டி இல்லை, அமல்ல குவாலிட்டி இல்லை, தரம் இல்லை, இஹ்லாஸ் இல்லை, ஏதோ சும்மா நடிச்சிருக்கிறான் அந்த ஆளு. அல்ஹாஜ் பட்டத்துக்காக ஹஜ்ஜுக்கு போனாரு அப்படின்னு அல்லாஹ் அந்த ஆமால் நாம தூக்கிய மூஞ்சில போட்டா நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நீ சொல்ற தரம் இல்லைன்னு நான் எடுத்துட்டு போய் அதே துணியை வேற ஒரு டிசைன்ல கொண்டு வந்தானா நீ எடுத்துருவல்ல. அப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு வாட்டி இந்த துணியை தயார் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா மறுமையில் அந்த வாய்ப்பு இல்லையே. ஒரு தடவை அல்லாஹ் தூக்கி போட்டாம்னா அதோட என் ஜோலி முடிஞ்சிருச்சு இல்ல, அதை நினைச்சு நான் அழுதேன். இந்த இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தெருவில் போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் யாசகர் ஒருத்தர் காசு கேட்கிறாரு. காசு கேட்ட உடனே அள்ளி கொடுத்துட்டா. இந்த ஊருக்கு 2 பேர் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது கொடுத்த உடனே பக்கத்தில் வந்தவர் சொன்னாரு, அவருக்கு ஏன் கொடுத்தீங்க? அவர் எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் பொறிச்சு சாப்பிட்ற ஆளு, சும்மாலாம் சாப்பிட மாட்டார், எல்லாத்தையும் பொறிச்சு தான் சாப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆளு அவருக்கு போய் ஏன் கொடுத்தீங்க அப்படின்ன உடனே இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அல்லாவே எனக்கு தெரியாம போச்சே, அவர் பொறிச்சு தான் சாப்பிடுவார்னு தெரிஞ்சா கொஞ்சம் கூட கொடுத்துருப்பேனே, நான் ரொம்ப குறைச்சி கொடுத்துட்ட மாதிரிலாம் தெரியுது. இங்க என்ன சொல்ல வர்றாரு? கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. வாங்குறவன் அவன் பொறிச்சு தின்றானா பொறிக்காம தின்றானா என்ன தின்றாங்கிறத நோண்டி பார்க்கறது என் வேலை இல்லை. கேட்கும் போது கொடுப்பது அல்லாஹ்வுடைய குணம். அல்லாஹ் எவ்வளவோ கைவாளித்தன மனுஷன் பண்ணதான் செய்யறான், பண்ணினாலும் கேட்டா என்ன செய்யறான், கொடுக்கறான். அவன் ஒரு நாளும் இப்படி யோசிச்சதில்லை, இவன் இன்னைக்கு சுபு தொழலையே, இவனுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. யோசிச்சிருந்தா அடியானுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்ப கொடுத்தல்
காரணங்களை நோக்காம கொடுக்கிற குணம் காரியகர்த்தனான அல்லாஹ்வுடைய குணம். அந்த குணம் அடியானுடைய கையில இருக்கணும். கேட்டா கொடுத்துடணும். அதான் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, கேட்கும் போது அவன் பொரிச்சு சாப்பிட்ற ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருப்பேன். அப்ப இந்த குணம் ஒரு மனுஷனை மேலோங்க செய்யுது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய குணத்தை குணமாக்கி கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய குணத்தை குணமாக்கி கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கொடுக்கிறவன். அவன் கொடுக்கிறான், எதையும் எதிர்பார்த்ததில்லை, எதையும் எதிர்பார்த்தா கொடுக்குறான். அப்படி கொடுக்கிற குணம் அல்லாஹ்வுடைய குணம். அந்த குணத்தை நீங்க வாங்கிங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மக, நம்முடைய உம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, ஒரு யுத்த களத்துல இன்னொரு சஹாபியோடு இணைச்சு முனாஃபிக்குகள் பேசினானுங்க. அம்மாவுக்கும் அந்த சஹாபிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி முனாஃபிக்குகள் ஒரு வதந்தியை கிளப்பி விட்டானுங்க. அந்த கிளப்பப்பட்ட வதந்திய முனாஃபிக்குகள் கிளப்புனாலும் அதுல 3 பேர் முஸ்லிம்கள் சஹாபிகள் அதுல பங்கெடுத்தாங்க. அவங்க சொல்றது ஒரு கால் உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்புனது 3 பேர். அந்த 3 பேர்ல ஒரு ஆளு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சின்னம்மா மகன், ரொம்ப ஏழ்மையான சஹாபி. மிஸ்தஹுக்கு வாழ்க்கை ஃபுல்லா செலவழிச்சது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு எண்ணம், நம்ம வீட்டு சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைக்கு எதிராகவே மிஸ்தஹ் பேசுறாரு, வருத்தம் வரதானே செய்யும். அந்த வருத்தத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் மேல சத்தியமா இனி உனக்கு 5 காசு தர மாட்டேன்ட்டார், இனிமேல் உனக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் சத்தியம் பண்ண உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இஃப்க்கு, அந்த இட்டுக்கட்டுதல், அதுக்கு தீர்வு வரல. அதை அல்லாஹ் முன்னிட்டு பேசல. இவர் தரமாட்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், வலா யஅ்தலி உலுல் ஃபضலி மின்கும் வஸ்ஸா, செல்வமுடையவர்கள் தரமாட்டேன் என்று சத்தியம் செய்யக்கூடாது. செல்வமுடையவர்கள் நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது. அப்படி கேட்டுக்கிட்ட ஆயத்தினுடைய கடைசியில வந்து கேட்கிறான், அலா துஹிப்பூனா யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு நீங்க விரும்புறது இல்லையா? நீங்க தப்பு செய்றீங்க, தப்பு செஞ்சுட்டு என்னிட்ட கேட்டா மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்கிறேன். ஆனா உங்களில் ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டா நீங்க மன்னிக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன செய்யறேன், இனிமேல் உன் மௌத்திரம் முழிக்க மாட்டேன், உனக்கு 5 காசு தர மாட்டேன் அப்படிலாம் நீங்க சத்தியம் பண்றீங்க. மன்னிப்பு என்கிறது ஒன்பே அல்ல, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அது போலதான் நானும் இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்து வந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இனிமேல் மிஸ்தஹுக்கு ஏற்கனவே என்ன கொடுத்தனோ அதை டபுள் ஆக்குறேன்னு, அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், அதனால நான் டபுளாக்கி தர்றேன்னாங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? பிரதிபலனை எதிர்பார்க்காமல் சேவையாற்றக்கூடிய குணம் அல்லாஹ்வுடைய குணம். அந்த குணம் அடியார்களிடத்தில் இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குணத்தை உள்வாங்கக்கூடிய உன்னத பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.